everyone, உங்களுக்காக சரவணன் கேட்ல எப்படி அந்த 3 hours எக்ஸாமினேஷன் ஷெட்யூலை மெயின்டைன் பண்ணி நம்ம வந்து காமா ஹவ் டு கம்ப்ளீட் வித் சக்ஸஸ்ஃபுல் குட் மார்க்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதில் வந்து கேட் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு 2 சப்ஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஓரளவுக்கு மேக்ஸிமம் சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணிட்டு இருந்தாலும் இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நார்மலாக இந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மட்டும் கிடையாது, பொதுவாக மோஸ்ட் ஆஃப் தி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% ஆர் 33% வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு ரிமைனிங் ஒரு 30-35% வந்து மாடரேட்டாக இருக்கும். ஸோ ரிமைனிங் ஒரு 30-35% வந்து ஒரு ரொம்ப டஃப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் தி கேஸ், சம் கேஸ் 50% ஈஸியாகவும் 50% மாடரேட்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். பொதுவாகவே வந்து டெஃபினட்டாக பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த ஒரு 35% ஆஃப் தி கொஷின்ஸ், நியர்லி ஒரு 30-35% ஆஃப் தி கொஷின்ஸ் ஈஸியாக இருக்கும். அந்த ஈஸியாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் உங்களுடைய கொஷின் பேப்பர்ல எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். தட் இஸ் கால்டு பேர்ட் ஐ வியூ. அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுடைய கொஷின் பேப்பரை ஓவராலாக நீங்கள் கோ த்ரூ பண்ணணும். ஒன்ஸ் யூ கெட் இன் டு தி ஹால் 30 minutes ப்ரியராக நீங்கள் போயிருங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒன்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைச்ச உடனே உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே இது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் சிபிடி எக்ஸாமினேஷன். கம்ப்யூட்டருக்கு முன்னாடி தான் யூ ஹேவ் டு ரைட் தி எக்ஸாம்ஸ். ஒரு கொஷின் பேப்பர் தான் டிஸ்பிளே ஆகும். பட் தெர் இஸ் அ ப்ரொவிஷன் டு வியூ என்டையர் கொஷின்ஸ் இன் பிடிஎஃப் ஃபார்மேட். நீங்கள் ஓவராலாக கோ த்ரூ பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த இதில் பேர்ட் ஐ வியூ அப்படிங்கிற கான்செப்ட்ஸ்ல எல்லா கொஷின்ஸையும் ஓரளவுக்கு கோ த்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிரும். இந்த கொஷின்ஸ்க்கு இதுதான் வந்து கட் ஆஃபா வரப்போகுது. இது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய கொஷின்ஸ் சால்வ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அதுக்கு என்ன கட் ஆஃபா வந்திருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா அப்போ இதுதான் கட் ஆஃபா வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் 33% வந்து ஈஸியாக இருக்கா, இல்லை 50% ஈஸியாக இருக்கா, கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா, இல்லை கம்மியாகுமான்னு நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணுறதுக்கான 100% சான்ஸ் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒன்ஸ் நீங்க கொஸ்டின் பேப்பர் வந்த உடனே டோன்ட் ஸ்டார்ட் ஆன்சரிங் ஃப்ரம் பிகினிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ்ல இருந்து ஆன்சர் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து இந்த பர்டிகுலர் இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி பேசிக்கா ஒரு சிலது சொல்லிடுறேன், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இதுல உங்களுடைய கேட் பேட்டர்ன்ல பொறுத்த அளவில் 15 மார்க்ஸ் வந்து ஆப்டிடியூட் அண்ட் வெர்பல் எபிலிட்டியில் இருக்கு. ஆப்டிடியூட் அண்ட் நியூமெரிக்கல் எபிலிட்டி, வெர்பல் இன்க்ளூசிவ் ஆஃப் வெர்பல் ஆப்டிடியூட் சேர்ந்த மாதிரி. ஸோ அதுல ஒரு 15 மார்க்ஸ், அதுல வந்து 5 2 மார்க் 5 1 மார்க். ஆக்சுவலா கேட் எக்ஸாம்ல 35 2 மார்க் 31 மார்க். 35 2 மார்க் லீட்ஸ் டு 70 மார்க்ஸ் அண்ட் 30 மார்க்ஸ். ஸோ ஆல் டுகெதர் 100 மார்க்ஸ். ஸோ 35 2 மார்க் அண்ட் 31 மார்க்ல 5 2 மார்க் 5 1 mark will go for aptitude and verbal ability section, so that அது வந்து ஒரு தனி செக்ஷனா இருக்கும். rest of your technical paper along with engineering mathematics அது ஒரு தனி செக்ஷனா இருக்கும். ஸோ இப்போ என்ன சார் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேர்ட் ஐ வியூல நீங்க எல்லா கொஸ்டின்ஸையும் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி நீங்க பார்த்தரலாம். பட் யூ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஆர் மேபி ஆன்சரிங் தி கொஸ்டின்ஸ் ஃப்ரம் beginning of aptitude and verbal ability. Why? Because that will give you confidence. So cricket matchல எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல 100 ரன்ஸ் எடுத்துட்டாங்கன்னா டெஃபினட்டா அடுத்து வரக்கூடிய ஒரு ஓவர்ல எல்லாம் ஈஸியா ஸ்கோர் பண்றதுக்கான கான்ஃபிடன்ட் கொடுக்குதோ, அதே மாதிரி கேம்ல இருக்கிற மாதிரியே நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பீரியட் ஆஃப் டைம்ல நீங்க ஆப்டிடியூட் அண்ட் வெர்பல் எபிலிட்டி ஈஸியா ஒரு 20 மினிட்ஸ்ல சால்வ் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ்ல நீங்க க்ளோஸ் பண்ணிருக்கான 100% சான்ஸ் இருக்கு. ஸோ அப்போ ஆப்டிடியூட் அண்ட் வெர்பல் எபிலிட்டி தான் நீங்க இனிஷியேட் பண்ணணும். வை? பிகாஸ் நம்ம அதை தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருக்கிறோம். அதுவும் ஈஸி செக்ஷன் கூட. அதுக்கு கால்குலேட்டர் வந்து சயின்டிபிக் கால்குலேட்டர், விர்ச்சுவல் கால்குலேட்டர் நம்ம ஆன்லைன்லேயே இருக்கு. அதை நம்ம யூஸ் பண்ணி தான் பண்றீங்க. ஸோ தட் நான் அந்த 15 மார்க்ஸ்ல நீங்க டெஃபினட்டா சம் ஸ்கோர் வாங்க முடியும். ரெண்டாவது வந்து இருக்கக்கூடியது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் உங்களுடைய டெக்னிக்கல் பார்ட். அதுக்கு முன்னாடி இந்த 3 hours நான் வந்து ஒரு 3 சைக்கிளா பிரிக்கிறேன். 3 சைக்கிள் ஆர் 3 டிவிஷனா பிரிக்கிறேன். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு 1.5 hours, லாஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ். இந்த மாதிரி 3 செக்ஷனா பிரிக்கிறேன். ஸோ இதுல வந்து 45 மினிட்ஸ் தான் இருக்கணுங்கிறதுல உங்களுக்கு என்ன ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கோ அது மாதிரி நீங்க பிரிச்சுக்கலாம். மேபி 45 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் பண்ணிட்டாலும் சரி, இல்லை 1 hour பண்ணிட்டாலும் சரி. அதுக்கு தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஆர் மேபி ஃபர்ஸ்ட் ஸ்லாட் அண்ட் செகண்ட் ஸ்லாட் அண்ட் தேர்ட் ஸ்லாட். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல ஐ கிவன் ஒன்லி ஃபார் 45 மினிட்ஸ். இன் திஸ் 45 மினிட்ஸ் இஸ் உங்களுடைய ஹோப் லூஸ் பண்ணாம கான்ஃபிடென்ட்டா பண்ணக்கூடிய ஒரு உங்களுக்கு ஆன்சரபிள் கொஸ்டின்ஸ் மட்டும் பண்ணக்கூடிய, அண்ட் தட் டு இன்டு தி 1 மார்க்ல மட்டும் இன்கேஸ் ஈஸியா இருந்தா 2 மார்க் கூட ஆட் பண்ணி நீங்க பண்ணலாம். ஸோ இந்த 45 மினிட்ஸ்ல இந்த 45 மினிட்ஸ்ல என்ன பண்ணணும், நான் பிகினிங்ல நான் சொன்ன மாதிரி ஆப்டிடியூட் அண்ட் வெர்பல் எபிலிட்டி செக்ஷனை க்ளோஸ் பண்ண போறீங்க. அண்ட் உங்களுடைய டெக்னிக்கல் செக்ஷன்ல வந்து ஓவராலா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் எங்கெல்லாம் இருக்கு, அது எப்படி ஈஸியா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். சரிங்களா? அதே மாதிரி இந்த நான் சொன்ன மாதிரி ஒரு 33% டஃபா தான் இருக்கும். அதுல போய் நீங்க மாட்டக்கூடாது. ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க ஒரு 30 மினிட்ஸ் போற அளவுக்கு கூட ஆன்சர் பண்ற அளவுக்கு கூட இருக்கும். அதுல போயிட்டு நம்ம விழுந்துட்டு நம்ம இந்த படிச்சுட்டுமேன்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஓவராலா நீங்க பாக்குற போது ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ்ல you can able to easily answerable questions
பாசிபிளி 1 மார்க்ல தான் இருக்கும். 1 மார்க் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளவு இருக்கு? 30 கொஸ்டின்ஸ் இருக்கு, 30 மார்க்ஸ் இருக்கு. ஸோ தட் அதை வந்து ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்றீங்க. மேபி ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் இன் 2 மார்க்ஸ் நீங்க ட்ரை பண்ணி அந்த 45 மினிட்ஸ்ல பண்ணிக்கலாம். அதுல உங்களுக்கு ஆக்சுவல் கேட் எக்ஸாம்ஸ்ல ஆன்சர் பண்ணலாம், அன்ஆன்சர் பண்ணலாம், ஆர் ரிவ்யூ லேட்டர்ல போடலாம். ஸோ ஒரு கொஸ்டின்ஸை வந்து நீங்க ரிவ்யூ லேட்டர்ல போட்டீங்கன்னா அது வந்து இட் வில் பி ஷோயிங் இன் சம் வயலட் கலர்ல அந்த மாதிரி ஷோ காமிக்கும். அண்ட் அன்ஆன்சர் கொஸ்டின்ஸ் வில் பி இன்டு யுவர் ஒயிட் பேக்ரவுண்ட்ல அந்த விர்ச்சுவல் நம்பர் 1 to 65ல விர்ச்சுவல் நம்பர் அந்த மாதிரி இருக்கும். ஆன்சர் கொஸ்டின்ஸ் கிரீன்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ பட் ரிவ்யூ லெட்டர் போட்டீங்கன்னா அது வந்து லாஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் சொன்னது இல்லையா, அந்த டைம்ல நீங்க வந்து அதை ரிவ்யூ பண்ணி நீங்க வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதனால வந்து பிகினிங்ல இருந்து பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. பேர்ட் ஐ வியூ அப்படிங்கிற கான்செப்ட்ஸ்ல நீங்க வந்து எல்லாத்தையும் ஓவராலா கோ த்ரூ பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய ஈஸி கொஸ்டின்ஸ் 45 மினிட்ஸ்ல பண்றீங்க. ஸோ இந்த 45 மினிட்ஸ்ல மேக் sure that yourself you have qualified in GATE examination. இந்த 45 மினிட்ஸ்ல you should qualify. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடரேட்டா படிச்சிருக்கக்கூடிய இல்ல ஹையர் லெவல்ல படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு சார் நான் ஆப்டிடியூட் அண்ட் வெர்பலபிலிட்டி பிளஸ் ஃபியூ 2 டாபிக் மட்டும் தான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நிறையவே டைம் இருக்கு. நீங்க வேற மாதிரி மெத்தட் நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்க ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ்ல மேபி மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு ரெஸ்ட்ல வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் 2 டைட்டில் மட்டும் படிச்சிருக்கீங்கன்னா 2-3 டைட்டில் யூஸ் பண்ணலாம். பட் நான் இப்ப சொல்றது வந்து மாடரேட்டாவும் கொஞ்சம் அதிக லெவல்ல படிச்சிருக்கக்கூடிய ஒரு மேக்ஸிமம் டாபிக் கவர் பண்ணியிருக்கேன் சார், ஒரு 6-7 டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கிறேன் அவுட் ஆஃப் 10 டாபிக்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா 45 மினிட்ஸ்ல yourself you have to be assured that you are qualified in GATE examination அப்படிங்கறத நீங்க அஷூரன்ஸ் கொடுக்குறீங்க yourself. நீங்க அதுல கம்ப்ளீட்டா கிடைச்சிடும். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், டக்குன்னு போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வருது சார் அப்படின்னு டக்குன்னு உடனே போடாம இது ஏதாவது வேற பாசிபிள் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. ஒய் பிகாஸ் ஐஐடி ப்ரொஃபசர்ஸ் வந்து ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் செக் பண்ணலையே ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்குற பட்சத்துல ஒவ்வொரு ஆப்ஷன் ஏன் வந்ததுன்னு ஜஸ்டிஃபை பண்ணி ரிப்போர்ட் பண்ணி டிக்ளரேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஐஐடி கமிட்டி அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது கொஸ்டினா வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஷன் பி வந்து 10 ரைட் ஆன்சர்னு இருக்குன்னா பக்கத்துல வந்து ஆப்ஷன் ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஏ வந்து ஒரு 15, ஒரு சி வந்து ஒரு 20 அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்க முடியாது. ஸோ ஏன் வந்து 15 வந்துச்சு, ஏன் வந்து 20 வந்துச்சு, 10 ரைட்டா இருக்கிற பட்சத்துல ஏன் இந்த நம்பர் வந்து ஆப்ஷனா கொடுக்குறீங்கன்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணணும். ஜஸ்டிஃபை பண்ணி கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்றவங்க அவங்க ஐஐடி கமிட்டிக்கு ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ தட் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த ராங் வேல ஒர்க் பண்ணாங்கன்னா ஃபார்முலாவை டிஃபரெண்டா யூஸ் பண்ணாலோ இல்ல ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி அவங்க ட்ரை பண்ணாலோ இதுதான் சார் ஆன்சர் வரும். ரிப்பீட்டடா மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் தவறு பண்ணக்கூடிய மெத்தட்ல என்ன ஆன்சர் வருவோ அதுதான் வந்து ஆப்ஷன்ஸ்ல வச்சிருப்பாங்க. இன்கேஸ் நம்பரா இருக்கிற பட்சத்துல, இன்கேஸ் ஸ்டேட்மெண்டா இருந்ததுன்னா மேக்ஸிமம் எப்படி கன்ஃபியூஸ் பண்ண முடியுமோ கன்ஃபியூஸ் பண்ணி விடுவாங்க. சார் இதெல்லாம் எப்படி நான் கத்துக்கிறது பிஃபோர் கோயிங் டு கேட் எக்ஸாமினேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா நீங்க மெயினா ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் அண்ட் மார்க் டெஸ்ட்ல இதை நீங்க ஏற்கனவே பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் நீங்க வந்து ட்ரையல் அண்ட் எரர்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் டைமே நீங்க கேட் எக்ஸாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ப்ரீவியஸ் இயர் 10 இயர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னாவே இதே மெத்தட்ல தான் இருக்கும். நீங்க போட்டு பார்ப்பீங்க ஆன்சர் வரும், பட் பின்னாடி திருப்பி பார்த்து ஆன்சர் என்னடான்னு பார்த்தா வேற ஒன்று இருக்கும். காரணம் என்னன்னா ஒவ்வொரு ஐஐடி ப்ரொஃபசர்ஸ் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணல, டிஃபரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்கல, ரொம்ப கேர்ஃபுல்லா பண்றாங்க. ஸோ தட் யூ ஷுட் ஆல்சோ வெரி கேர்ஃபுல் சூசிங் ஆப்ஷன் வெதர் இட் இஸ் ஒரு தடவைக்கு 2 தடவையா நீங்க செக் பண்ணி ஆன்சர் பண்ணுவீங்க. இஃப் இட் இஸ் 100% கன்ஃபார்ம் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இஃப் இட் இஸ் டவுட்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நீங்க ரிவ்யூ லெட்டர் கண்டிஷன்ல போட்டுருங்க. ஸோ நிறைய பேர் வந்து ரிவ்யூ லெட்டர்லேயே விட்டுட்டு வெளியே வந்துட்டீங்கன்னு சொன்னாக்கா அது வந்து அப்படியே இருந்துரும். செஷன் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா ஸோ யூ ஹேவ் டு மேக் ஷூர் தட் நீங்க வந்து ஆன்சர் பண்ணிருக்கீங்களா என்னங்கிறத வந்து ஒன்னா ஆன்சர் பண்ணி விடுங்க, இல்லை அன்ஆன்சர் பண்ணி விடுங்க உங்களுடைய ஆஸ் பர் யுவர் விஷ். பட் வந்து ரிவ்யூ லெட்டர் போட்டிருந்தீங்கன்னா தட் வில் நாட் பி கவுண்டட் ஆஸ் அ ரைட் ஆன்சர். அது முக்கியமா பாத்துங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு மார்க் டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். தட் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். அண்ட் மீன் வைல் இந்த இப்போ நான் சொன்னது 45 மினிட்ஸ் ஐ வில் கம் பேக் டு தி சேம் explanation for division of your time 3 hours into 45 minutes, and the second slot is about 1.5 hours, 1 hour 30 minutes, and the third slot final slot about again 45 minutes. So இருக்கக்கூடிய 3 hours இப்படி டிவைட் பண்ணிக்கிறோம். செகண்ட் ஸ்லாட்ல என்ன சார் பண்றது, கொஞ்சம் இப்போ எப்படி நம்ம கிரிக்கெட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 hours கொஞ்சம் ஸ்பீடா பண்ணுவாங்க, அப்புறம் வரக்கூடியதை ஒரு நிதானமா நிறுத்தி ஒரு பொறுமையா ஒரு ஸ்கோரிங் மாதிரி பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எந்த டாபிக் நீங்க சீரியஸ் படிச்சிருக்கீங்க இல்ல இன்ட்ரெஸ்டடா படிச்சிருக்கீங்களா அந்த பேர்ட் ஐ வியூல நீங்களே கொஸ்டின் பேப்பர் பாத்துக்கலாம். ஏன்னா எக்ஸ்க்ளூசிவா இந்த டாபிக் வந்து இந்த கொஸ்டின்ஸ் தான் வரும், இல்ல இவ்வளவு நம்பர் தான் வரும், இங்க தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்களா கண்டுபிடிச்சு எழுத வேண்டியது அதனுடைய சர்க்யூட் டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன் வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து அனலாகா டிஜிட்டலா இல்ல மேபி மெக்கானிக்கலா இந்த டாபிக் அப்படின்னு பார்த்துட்டு நீங்க ஸ்டார்ட் ஆன்சரிங் ஃபார் யுவர் இன்ட்ரெஸ்டட் டாபிக்ஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 1 hour 30 minutes யூஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் 1 hour 30 minutes மேபி 1 mark and 2 mark நீங்க வந்து டிவைட் பண்ணி வச்சிருக்கக்கூடியது ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் பண்றீங்க. ஸோ அட் லாஸ்ட் நீங்க வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஆக்சுவலா கேட்ல வந்து ஒரு 30% 20% ரொம்ப டிஃபிகல்ட்டியா அவனுக்கு ஆன்சரே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அப்ப அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எதுன்னு பார்த்து அதுல விழுந்து டைம் வேஸ்ட் பண்ணாம இருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த கொஸ்டின் எல்லாம் நீங்க அட் லாஸ்ட் ட்ரை பண்ணிருங்க.
ஆர் மேபி ஆல்ரெடி நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்லாட்லயும் செகண்ட் சைக்கிள்லயும் நீங்க வந்து போட்டிருக்கக்கூடிய 45 மினிட்ஸ்லயும் 1.5 ஹவர்ஸ்லயும் ரிவ்யூ லெட்டர் போட்டதை அனலைஸ் பண்றதுக்கும் ஆல்ரெடி ஆன்சர் பண்றதை அனலைஸ் பண்றதுக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருக்குது சார், அதாவது கொஞ்சம் அனலைஸ் பண்றதுக்கும் நீங்க அந்த பர்டிகுலர் டைமை நீங்க லாஸ்ட் 45 மினிட்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்க. ஸோ தட் யுவர் அக்யூரசி ஆஃப் யுவர் ஆன்சர் கோயிங் டு பி மோர் அக்யூரேசின்னு நான் சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிருக்கீங்க, 50 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னா 50 அவுட் ஆஃப் 45 ஆர் 48 உங்களுக்கு கரெக்டா இருக்கணும். அப்பதான் நெகட்டிவ் மார்க்கிங் உங்களுக்கு பேலன்ஸா ஓரளவுக்கு கரெக்டா வரும். ஸோ 30 கொஸ்டின்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னா ஒரு 28 ஆர் மேபி 25 கொஸ்டின்ஸ் கரெக்டா இருக்கணும். மேபி ரெஸ்ட் போயிடுச்சுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளவு மார்க் உங்களுக்கு வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுடைய அட்டெம்ப்ட் வந்து அக்யூரசி ஆஃப் யுவர் ஆன்சர் மஸ்ட் பி கரெக்டா இருக்கணும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணுங்கிறது லாஸ்ட் 45 மினிட்ஸ்ல ஒரு தடவை ஏற்கனவே ஆன்சர் பண்ணதை ரிவைஸ் பண்றீங்க. எனக்கு ஒரு 2-3 டைட்டில் படிக்கவே இல்லை சார்னா நீங்க அந்த உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டியான டாபிக்ல போய் நீங்க விழ வேண்டியதில்லை. 2-3 டாபிக் நீங்க கோத்ரோ பண்ண போறதில்ல, மறுபடியும் ஆன்சர் பண்ணதே ஆன்சர் பண்ண போறீங்க. ஸோ தட் நீங்க வந்து மீடியமா படிச்சிருக்கீங்களா இல்ல ஒரு மேக்ஸிமம் சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்களா பொறுத்து இது வந்து வருது. ஸோ 45 மினிட்ஸ் 1.5 hours again last 45 minutes review again back to your questions or maybe unsolved difficult questions எல்லாம் நீங்க ட்ரை பண்ணி அந்த இதுல வந்து விட்டுறலாம். ரொம்ப டிஃபிகல்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே பண்ணீங்கன்னா யூ கேன் லூஸ் யுவர் கான்ஃபிடென்ட். என்னடா 1 year படிச்சோம் 2 year படிச்சோம், ஃபர்தரா நம்மளால ஒரு கொஸ்டின்ஸ் கூட சரியா ஆன்சர் பண்ண முடியலையே, பிகினிங்ல இருந்து பண்ணிட்டுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு வெக்ஸ் ஆகி ஸோ யூ வில் லூஸ் தி கான்ஃபிடென்ட். அந்த 3 hours அந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க பர்ஃபார்ம் பண்றதுக்கு உங்களுடைய டிகிரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. ஸோ பி கேர்ஃபுல் ரைட்டிங் திஸ் பர்டிகுலர் 3 hours மார்க் டெஸ்ட். அதே மாதிரி எக்ஸாம்ஸ் இப்போ படிக்கிறீங்கன்னா ஒரு லாஸ்ட் மூமெண்ட்ல 1 day பிஃபோர் எல்லாம் நீங்க கண்டுபிடிச்சு படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீங்க அது ஒரு 30-40 days இருக்கு இல்லையா, எல்லாம் நீங்க படிச்சதை ரிவைஸ் பண்ணி அங்கங்க பேஸ்ட் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா உங்க ரூம்ல இருக்கக்கூடிய பிளேசஸ்ல எல்லாம் ஃபார்முலாஸ் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் அதெல்லாமே சின்ன சின்ன ஷார்ட் நோட்ஸ். ஸோ ஷார்ட் நோட்ஸும் ரிவைஸ் பண்ணுங்க, அப்படியே திருப்பி பாருங்க. அதுக்குள்ள ஓவர் நைட் படிக்கணும் யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு, நாளைக்கு எக்ஸாமுக்கு இன்னைக்கு நைட்டு. ஆக்சுவலா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பொறுத்த அளவில் எப்போவோ எங்கேயோ படிச்சது தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வருமே தவிர உங்களுக்கு 1 day பிஃபோர் உட்காந்து ரெஃபர் பண்றது, கண்ணை முழிச்சு படிக்கிறது லாஸ்ட் 1 week தான் இருக்குன்ட்டு அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ ஆல் இண்டியா ரேங்க் 1 வாங்கின ஸ்டூடெண்ட் சொல்றேன் நான், லாஸ்ட் 1 week 10 days வந்து நான் எதையுமே டச் பண்ணல அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது மாதிரி நீங்களும் வந்து பிரியரா படிச்சிருக்கிற பட்சத்தில் லாஸ்ட் 2-3 days நீங்க வந்து ஃப்ரீயா விட்டுட்டு இருக்கக்கூடியதை ரிவைஸ் பண்ணிட்டு ப்ராப்பரா ஸ்லீப் தூங்கிட்டு அந்த பிளேஸுக்கு நீங்க போய் டைரக்டா ஒரு 1/2 hour 1 hour பிஃபோரே நீங்க போயிட்டு நீங்க வந்து சயின்டிஃபிக் கால்குலேட்டர் எடுத்துட்டு போகணும் அவசியம் இல்லை. ஒய் பிகாஸ் ஆன்லைன் கால்குலேட்டர் இருக்கு, அங்கே விர்ச்சுவல் கால்குலேட்டர். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க பிரியரா எப்பவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுல ஆக்சுவல் எக்ஸாம் போகலையோ அதே மாதிரி வரும். ஸோ தட் ஈஸியா இருக்கும். ஏன்னா அந்த பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா கன்வெர்ட் ஆகும். ஸோ டோன்ட் லூஸ் யுவர் கான்ஃபிடென்ட், டோன்ட் லூஸ் யுவர் ஹோப் ஃபார் ரைட்டிங் திஸ் எக்ஸாமினேஷன். ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ்ல நீங்க குவாலிஃபை ஆகுங்கிற அசூரன்ஸ் ப்ராபப்லி 45 மினிட்ஸ் 1 hour 1.5 hours அசூரன்ஸ் மேக் யுவர் செல்ஃப் டு பி வெரி கிளியர் அண்ட் தென் ஃபாலோட் பை யூ கேன் கோ ஃபார் நெக்ஸ்ட் சம் மீடியம் அண்ட் டஃப் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ தட் இந்த மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா நீங்க கேன் அச்சீவ் குட் ரேங்க் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இஃப் யூ கெட் அ குட் ரேங்க் யூ கேன் contact us for further proceeding for either MEM Tech or maybe PSU எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. Also keep watching our YouTube channel. Further we will be putting repeatedly IIT என்ன மாதிரி கட் ஆஃப் இருந்தா போகலாம், NIT எப்படி போகலாம், இல்லை PSUs எப்படி போகலாம்னு நம்ம போட்டுட்டே இருக்கிறோம். So that it will be very useful. Wish you all the best. Thank you.